Hello my dear students, today in computer science subject we continue lesson number 5 Python variables and operators part 5. This is the last video for this lesson. Today we learn about discuss in detail about literals in Python. So first topic is discuss in detail about literals in Python. Second topic, discuss in detail about Python data type. Second topic is Python data type. Literals. First topic is literals. Literals is a raw data given in a variable or constant. In Python there are various types of literals. So dear students, literals is a raw data, that means which value we can give input for the program. So நம்ம ஒரு ப்ரோக்ராமுக்கு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லிட்ரல்ஸ் அப்படின்றது ஒரு வேரியபிளுக்கு அப்படி இல்லைன்னா ஒரு கான்ஸ்டன்ட்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ. The types of literals, first one is numeric, second one is string, third one is boolean. These three types are literals. Numeric literals, first one is numeric literals. Numeric literals consist of digits and are immutable or unchangeable. Numeric literals can belong to three different numerical types: integer, float and complex. Listen children, numeric literals consist of digits, that means numbers. Numeric literals consist of digits, that means numbers, and they are immutable or unchangeable. So students, நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்றது நம்பர்ஸை தான் நம்ம என்ன பண்ண முடியும், இன்புட்டாக கொடுக்க முடியும். இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. இதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இம்மியூட்டபிள் ஆர் அன்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நியூமரிக் லிட்ரல்ஸ் கேன் பிலாங் டு 3 டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் டைப்ஸ். இந்த நியூமரிக் லிட்ரல்ஸ் நம்ம எத்தனை டைப்பாக பிரிச்சுக்கலாம், 3 டைப்பாக பிரிச்சுக்கலாம்: இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். ஃபார் ஒன் எக்ஸாம்பிள், in this example the first part, the green colors brackets la irukra brace la irukக்கூடிய அந்த first part நம்ம என்னன்னு சொல்றோம்னா நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நியூமரிக் லிட்ரல்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கு: பைனரி, டெசிமல், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு நியூமரிக்ல நிறைய டைப்ஸ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் C++ லெசனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், படிச்சிருக்கோம். செகண்ட் ஒன் ஃப்ளோட்டிங் லிட்ரல்ஸ். ஃப்ளோட்டிங் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போதுட்டு நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஹோல் நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ராக்ஷனல் பாயிண்ட் இருக்கும், அதுக்கப்புறமா ஃப்ராக்ஷனல் நம்பர் வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எக்ஸ்போனண்ட் வேல்யூஸ் வந்துட்டு வரும். அதாவது இ அப்படின்ற கேபிட்டல் ஆர் ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய எக்ஸ்போனண்ட் பார்ட் வரும். இதுவும் நம்ம 11th C++ல படிச்சிருக்கோம். ஃபைனலி லாஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் லிட்ரல். காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போதுட்டு ஒரு இன்டீஜர் வேல்யூ அதோட சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ளோட் வேல்யூ நம்ம ஆட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ். அதாவது வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் நம்பர் சிஸ்டத்தை நம்ம ஒன்று என்ன பண்ணுறோம், சேர்த்து எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி எழுதுறது பேர் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். தீஸ் ஆர் த நியூமரிக் லிட்ரல். ஸ்ட்ரிங் லிட்ரல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். In Python, a string literal is a sequence of characters surrounded by quotes. Python supports single, double and triple quotes for a string. Students, Python string literals is a sequence of characters surrounded by quotes. அதாவது நம்ம வந்துட்டு எழுத்துக்களை ஒன்றா சேர்த்து எழுதுவோம். எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொட்டேஷனுக்குள்ளே நம்ம எழுதுவோம். ஸோ பைத்தான் என்னென்ன மாதிரியான கொட்டேஷன்ஸ் டைப்ஸை வந்துட்டு ஸ்ட்ரிங்கை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன்ஸ் ஆர் ட்ரிபிள் கொட்டேஷன்ஸ். ஸோ அந்த 3 டைப்பில் நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ண முடியும்.
A character literal is a single character surrounded by a single or double quote. நீங்கள் வந்துட்டு ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் நீங்கள் வந்துட்டு இன்புட்டாக கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதை என்ன பண்ணலாம், சிங்கிள் கொட்டேஷனில் அப்படி இல்லைன்னு சொன்னால் டபுள் கொட்டேஷனில் கொடுக்கலாம். The value with triple quote is used to give multi-line string literal. இதே நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 2-3 லைன் சேர்த்து நம்ம வந்துட்டு இன்புட்டாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ட்ரிபிள் கோட்ஸ் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 lines string equal to டபுள் கொட்டேஷனுக்குள்ளே this is a python, character equal to டபுள் கொட்டேஷனில் C. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் அ பைத்தான். இந்த சென்டென்ஸ் எதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க, டபுள் கொட்டேஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் கேரக்டர் சி அப்படின்ற சிங்கிள் கேரக்டர். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், மல்டி லைன் ஸ்ட்ரிங். மல்டி லைன் நம்ம வந்துட்டு மோர் தென் 1 லைன் நம்ம வந்துட்டு இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிபிள் கொட்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் அ மல்டி லைன் string with more than 1 line code. ஸோ இந்த சென்டென்ஸை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரிபிள் கொட்டேஷனில் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் நம்ம வந்துட்டு எங்கே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா பைத்தானில் யூஸ் பண்ணிக்க முடியும். Boolean literals. The last literal is Boolean literals. A Boolean literal can have any of the two values. One is true or another one is false. So Boolean literals அப்படின்றது நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசனில் படிச்சிருக்கிறோம். Boolean values 0 or 1, that means true or false. So a Boolean literal can have any of the two value. One is true or another one is false. In this example, Boolean 1 equal to true, Boolean 2 equal to false. ஸோ நம்ம வந்துட்டு கொடுக்குற இன்புட்டு ட்ரூ அப்படி இல்லைனா ஃபால்ஸ், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நமக்கு அவுட்புட்டாக வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், Boolean literals வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். Python data type. Next topic is Python data types. All data values in Python are object and each object are value as type. Dear students, all data values in Python are object. ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸுமே வந்துட்டு பைத்தான் வந்து என்னவா கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸாக கன்சிடர் பண்ணிக்கும். அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஆஸ் டைப். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூஸும் ஆப்ஜெக்ட்ஸும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை பேஸ் பண்ணி தான் இருக்கும். பைத்தான் ஆஸ் பில்ட்-இன் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ். ஸோ பைத்தானில் வந்துட்டு பில்ட்-இன் டேட்டா டைப்ஸும் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸும் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர், செகண்ட் ஒன் ஸ்ட்ரிங், தேர்ட் ஒன் பூலியன், ஃபோர்த் ஒன் tupules, fifth one list, and finally sixth one is dictionary. These 6 types are called Python data types. இதில் இந்த ஃபர்ஸ்ட் 3 numbers, string, boolean இது மூணு தான் இப்போ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் வந்துட்டு லிட்ரல்ஸ் அப்படின்ற டாப்பிக்லையும் நம்ம வந்துட்டு பார்த்துருந்தோம். அது எங்கேயும் வருது, நமக்கு பைத்தானோட டேட்டா டைப்ஸ்லையும் நமக்கு வந்துட்டு வருது. நம்பர் டேட்டா டைப். ஃபஸ்ட்டு டேட்டா டைப் இஸ் நம்பர் டேட்டா டைப். The built-in number object in Python supports integers, floating point numbers and complex numbers. So students, number data type la built-in number objects பொறுத்த வரைக்கும் integer, floating point and complex numbers என்ன பண்ணும், இது support பண்ணும். Integer data can be decimal, octal or hexadecimal. ஸோ இன்டிஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெசிமல் வேல்யூஸாவோ இல்லை ஆக்டல் வேல்யூஸாவோ அப்படி இல்லைனா எக்ஸா டெசிமல் வேல்யூஸாவோ நம்ம என்ன பண்ண முடியும், இன்புட்டாக கொடுக்க முடியும். ஆக்டல் இன்டிஜர்ஸ் யூஸ் ஓ போத் அப்பர் அண்ட் லோயர் கேஸ் டு டினோட் ஆக்டல் டிஜிட்ஸ். நீங்கள் ஒரு நம்பர் சிஸ்டத்தை யூஸ் பண்ணும்போது அது ஆக்டல் நம்பர் சிஸ்டமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆக்டல் நம்பர்ஸை வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் in front of the numbers நீங்கள் என்ன கொடுத்தாகணும்,
ஓ கொடுத்தாகணும். இந்த ஓ வந்துட்டு அப்பர் கேஸில் அப்படி இல்லைன்னா லோயர் கேஸில் இருக்கலாம். அப்படி இருந்தால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆக்டல் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். hexadecimal integers use OX both upper case and lower case. இதே வந்துட்டு hexadecimal numbers இருந்தால் in front of the numbers நீங்கள் என்ன கொடுத்தாகணும், OX நீங்கள் கொடுத்தாகணும். and L to denote long integers. ஸோ நம்பருக்கு பேக்கில் நீங்கள் வந்துட்டு கேபிட்டல் எல், ஒன்லி கேபிட்டல் எல், இந்த அப்பர் கேஸ் எல் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், லாங் இன்டீஜர் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்பருக்கு பேக்கில் பின்னாடி நம்ம என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் லைன் வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அது நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெசிமல் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டெசிமல் இன்டீஜர்ஸ்னும் போது வெறும் நம்பர்ஸ் மட்டும் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இல்லை பேக்கில் எந்த ஒரு ஸ்பெஷல் நோட்டேஷன்ஸும் நம்ம கொடுக்க மாட்டோம். செகண்ட் லைனில் பாருங்கள், ஒவ்வொரு நம்பர் சிஸ்டத்துக்கு முன்னாடி என்னென்னு கொடுத்துருக்குறோம், ஓ கொடுத்துருக்குறோம். ஸோ ஃபஸ்ட் ஒனில் வந்துட்டு கேபிட்டல் ஓ இருக்குது, செகண்ட் ஒனில் வந்துட்டு ஸ்மால் ஓ இருக்குது, தேர்ட் ஒனில் திரும்பவும் கேபிட்டல் ஓ இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் இது என்ன நம்பர் சிஸ்டம் சொல்கிறோம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம் சொல்கிறோம். தேர்ட் லைனில் பாருங்கள் ஓஎக்ஸ்ன்னு வருது. அப்போ ஓஎக்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா இது என்ன நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம். லாஸ்ட் லைனில் பாருங்கள் கேபிட்டல் எல். ஸோ நம்பரோட பின்னாடி பேக்கில் வந்துட்டு கேபிட்டல் எல் வருது. ஸோ இப்படி வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா லாங் டெசிமல் இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். A floating point data is represented by a sequence of decimal digits that includes a decimal point. An exponent data contain decimal digit part, decimal point, exponent part followed by one or more digit. இதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா டெசிமல் வேல்யூ இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் பாயிண்ட் இருக்கும், அடுத்தது அந்த ஃப்ராக்ஷனல் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ்போனண்ட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட் லைனில் பாருங்கள், இப்போ 123 இது வந்து நமக்கு வந்து ஒரு டெசிமல் நம்பர், அப்புறம் ஒரு டெசிமல் பாயிண்ட், அதாவது ஃப்ராக்ஷனல் பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன வருது, ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் வருது, 3, 4 அப்படின்ற ஃப்ராக்ஷனல் வேல்யூஸ் வருது. ஸோ இப்படி எழுதுனா இது நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எக்ஸ்போனண்ட்டாக இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், இ யூஸ் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ஆர் ஸ்மால் இ யூஸ் பண்ணி எழுதுகிறோம். ஸோ இப்படி எழுதுனா இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்போனண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். Complex number is made up of two floating point values, one each for the real and imaginary part. Complex number இருந்துச்சுன்னா ரியல் நம்பர்ஸும் இமேஜினரி நம்பர்ஸும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணி மிங்கிள் பண்ணி நம்ம வந்துட்டு எழுதுவோம். ஸோ இப்படி எழுதுனா இது பேர் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். Boolean data type. Next data type is Boolean data type. A Boolean data can have any of the two values, true or false. Dear students, நம்ம இதுக்கு முன்னாடி லிட்ரல்ஸ்லேயும் நம்ம பார்த்தோம், பூலியன் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அதே ஸ்டேட்மெண்ட் அதே சென்டென்ஸ் தான் இங்கேயும் நமக்கு வந்துட்டு பூலியன் டேட்டா டைப்லேயும் கொடுத்துருக்குறாங்க. A Boolean data can have any of the two value. இந்த ரெண்டு வேல்யூலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ தான் பூலியன் டேட்டாஸ்னால் பண்ண இன்புட்டாக வாங்கிக்கும். One is true or another one is false. ஸோ இங்கே பாருங்கள், Boolean variable 1 equal to true, Boolean variable 2 is equal to false. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு Boolean data type நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிப்போம். Next data type is string data type. String data type. String data can be enclosed with single quote or double quote or triple quote. ஸோ இந்த சென்டென்ஸும் பாருங்கள், நம்ம லிட்ரல்ஸில் ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இங்கே நமக்கு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்லேயும் வருது. ஸ்ட்ரிங் டேட்டா கேன் பி என்க்ளோஸ்ட் வித் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட் ஆர் ட்ரிபிள் கோட். அப்போ நீங்கள் ஸ்ட்ரிங்ஸை இன்புட்டாக கொடுக்கும்போது சிங்கிள் கோட்டேஷனில், டபுள் கோட்டேஷன்லனா ட்ரிபிள் கோட்டேஷனில் நீங்கள் இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட் லைன் கேரக்டர் டேட்டா ஈக்குவல் டு ஏ. இப்போ ஏன்றது ஒரு சிங்கிள் கேரக்டர், அப்போ சிங்கிள் கேரக்டர் என்ன பண்ணுறாங்க, சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே இன்புட்டாக கொடுக்குறாங்க. செகண்ட் லைன் பாருங்கள், ஸ்ட்ரிங் டேட்டா இஸ் ஈக்குவல் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது ஒரு வேர்டு. அப்போ இந்த ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லும்போதுட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டபுள் கோட்டேஷனுக்குள்ளே இதை நம்ம கொடுக்குறோம். த நெக்ஸ்ட் லைன் பாருங்கள், மல்டி லைன் டேட்டா. இப்போ மல்டி லைன்னும் போதுட்டு 2 லைன் நம்ம என்ன பண்ணுறோம், இன்புட்டாக கொடுத்துருக்குறோம். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் கொட்டேஷன், அதாவது டபுள் கொட்டேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 3 முறை வந்துட்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அண்டு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடங்கும் பொழுது 3 டபுள் கொட்டேஷன் வச்சு, அதே மாதிரி முடிக்கும்போது 3 டபுள் கொட்டேஷன். இந்த டபுள் கொட்டேஷன்ஸை பொறுத்து, அந்த ட்ரிபிள் கோட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டபுள் கொட்டேஷன் தான்ட்டு இல்லை, சிங்கிள் கொட்டேஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 3 முறை நீங்கள் வந்துட்டு கொடுக்கலாம். அப்போ மல்டி லைன் அப்படின்றது ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணி எழுதுறது. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப். Review. Today we learned about, discuss in detail about literals in Python. Second one is discuss in detail about Python data types. Dear students, today in computer science we learned about the last part of the 5th lesson, Python variables and operators. This is the last video for this lesson. Thank you my dear students. God bless you all.